வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இஇசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO AX7 ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். 2019ல லான்ச் செய்யப்பட்ட எக்ஸ்யூவி 300ஓட சக்சஸுக்கு அப்புறம் ஒரு பிக்கஸ்ட் அப்கிரேடேஷன் கொடுத்து இந்த எக்ஸ்யூவி 3XOவை மஹிந்திரா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்யூவி 300 கூட கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ், டிசைன் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் 3 டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத இந்த வண்டியில் நம்ம பார்க்க முடியும். மஹேந்திராவோட ஃபேமஸான X100 டிவோலி பிளாட்ஃபார்மில் தான் இந்த 3XOவை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. மஹேந்திராவோட எக்ஸ்யூவி 300க்கு ஒரு பெட்டரான ரீஇன்ஜினியரிங் கொடுத்து இந்த எக்ஸ்யூவி 3XOவை மஹேந்திரா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டி வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புதிய 3XOவில் பெல்ட் குவாலிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3XOவை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கிறவங்க ஜெயின்ஸ் கார்ஸ் மஹேந்திரா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூரில் இருக்கிற வசூரில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் மஹேந்திரா கார் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். கமர்ஷியல் வெஹிக்கிளும் பக்கத்திலேயே ஒரு தனி டிவிஷனில் சேல்ஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் டிரைவ் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கார்களுக்கு தேவையான அசசரிஸும் ஷோரூம் உள்ளேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 9 வேரியண்ட்டில் இந்த 3XOவை மஹிந்திரா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. MX1, MX2, MX2 Pro, MX3, MX3 Pro, AX5, AX5 Luxury, AX7 மற்றும் AX7 Luxury இந்த மாதிரி 9 வேரியண்ட்டில் இந்த 3XOவை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. AX7 வேரியண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதாவது டாப் வேரியண்ட்டுக்கு முந்தின வேரியண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸ்யூவி 300 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸ்யூவி 3XOக்கு 35 அடிஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றும் 360 டிகிரி சரவுண்ட் வியூ சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் மற்றும் ஆல் வீல் டிஸ்க் பிரேக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம், பெசல்லெஸ் ஆட்டோ டிமிங் IVRM, எலக்ட்ரானிக் பவர் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சரும் எக்ஸ்யூவி 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான நியூ 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இந்த AX7 வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆப்டிமைஸ்டு கியர் ஷிஃப்ட் குவாலிட்டி மற்றும் லோ ஃபியூல் கன்சப்ஷனும் இதில் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. டூரபிலிட்டி மற்றும் ரிலையபிலிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு காம்பேக்டான சிம்பிளிஃபைடு கியர் சிஸ்டம் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. மஹேந்திராவோட ஃபேமஸான 3 டிரைவிங் மோட்ஸும் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜிப் ஜாப் ஜூம் அப்படிங்கிற 3 டிரைவிங் மோட்ஸும் இந்த 3XOவில் அவைலபிளாக இருக்குது. வெஹிக்கிளுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டெபிலிட்டி கிடைக்கிற மாதிரி 3 ஸ்டீரிங் மோட்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க. கம்ஃபர்ட் மோட், ஸ்போர்ட் மோட் மற்றும் நார்மல் மோடுங்கிற 3 ஸ்டீரிங் மோட்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. 3 பவர்ஃபுல்லான என்ஜின் ஆப்ஷன்ஸ் இந்த 3XOவுக்கு கொடுக்குறாங்க. பெட்ரோலுக்கு 2 என்ஜின் ஆப்ஷன்ஸும் டீசலுக்கு ஒரு என்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. பெட்ரோலுக்கு பார்த்தோம்னா எம்ஸ்டாலியன் டர்போ சார்ஜ்டு TCM PFI என்ஜின் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பெட்ரோலில் இன்னொரு இன்ஜின் பார்த்தோம்னா எம்ஸ்டாலியன் டர்போ சார்ஜ்டு TGDI என்ஜின் கொடுக்குறாங்க. இந்த 2 என்ஜின் ஆப்ஷன்ஸும் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. டீசலுக்கு பார்த்தோம்னா டர்போ டீசல் வித் CRD என்ஜின் கொடுக்குறாங்க. பெட்ரோல் மற்றும் டீசல் 2 வேரியண்ட்டுக்குமே ஒரு பவர்ஃபுல்லான மற்றும் ஃபியூல் எஃபிஷியண்டான என்ஜின் தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AX7 வேரியண்டோட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஸ்கை ரூஃப் இதில் அவைலபிளாக இருக்குது. மற்றும் ஹார்மனோட கர்டன் ப்ரீமியம் ஆடியோ சிஸ்டம் வித் ஆம்பிளிஃபயர் சப்வூஃபரோட கொடுக்குறாங்க. சாஃப்ட் டச் லெதர் ட்ரீட்மெண்ட்டும் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கிறாங்க. டேஷ்போர்டு மற்றும் டோர் ட்ரிம்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. லெதரைட் சீட்ஸ் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. ஆட்டோ டிமிங் IVRM மற்றும் LED ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸும் இதில் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் அசிஸ்ட் சிஸ்டம், கூல்டு க்ளோ பாக்ஸ் வித் இலுமினேஷன் ஃபீச்சரும் இந்த AX7 வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. 65 வாட் USB மற்றும் டைப் C ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது.
டியூன் பெய்ஜ், எவரெஸ்ட் ஒயிட், கேலக்ஸி கிரே, நெபுலா ப்ளூ, ஸ்டீல்த் பிளாக், டேங்கோ ரெட் இந்த மாதிரி 8 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த 3XOக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லா கலர்ஸ்க்கும் டுவெல் டோன் கலர் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரூஃபுக்கு 2 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸ்டீல்த் பிளாக் மற்றும் கேல்வனோ கிரே இந்த மாதிரி 2 கலர் ஆப்ஷன்ஸ் ரூஃபுக்கும் கொடுக்குறாங்க. ரியர் ஏசி வெண்ட் ஃபீச்சரும் ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். டுவெல் சோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் நம்ம இதில் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பேசிவ் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சரும் இந்த AX7 வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. மற்ற வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த AX7 வேரியண்ட்டுக்கு ஃபியூச்சர்ஸ் அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. AX7 வேரியண்ட்டை விட AX7 லக்ஸரி வேரியண்ட்டுக்கு லெவல் 2 ADAS மற்றும் 360 டிகிரி சரௌண்ட் வியூ சிஸ்டம் வித் பிளைண்ட் வியூ மானிட்டர், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சர் அடிஷனலாக கொடுக்குறாங்க. இந்த AX7 வேரியண்ட்டுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எம்ஸ்டாலியன் டர்போசார்ஜ்டு இன்டர்கூல்டு கேசோலைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் TGDI என்ஜின் தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட லெஃப்ட் சைடில் இந்த TGDIயோட பேட்சிங் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம கிளியராக பார்க்க முடியும். 250 பார் ஹை ப்ரெஷர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இந்த இன்ஜினில் கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்ட் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. போஸ்டு ஏர் இன்டர்கூலர் சிஸ்டம் மற்றும் இன்டெலிஜென்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வேரியபிள் வால்வ் டைமிங்கும் இந்த இன்ஜினில் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு வேரியபிள் ஆயில் பம்ப் மற்றும் இன்டகிரேட்டட் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஒரு பெட்டரான ப்ரிஃபர்டு பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் இன்ஜினியர்டு எஃபிஷியன்சி கிடைக்கிற மாதிரி தான் இந்த என்ஜினை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 96 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 230 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் ஃபீச்சர் இந்த என்ஜினுக்கு அவைலபிளாக இருக்குது. AX5 வேரியண்ட் பொறுத்தவரையில் 16 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் ஃபீச்சர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த AX7 வேரியண்ட்டுக்கு 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான டிசைன் லாங்குவேஜ் தான் இந்த டைமண்ட் கட் அலாய் வீலுக்கு கொடுத்துருக்குறாங்க. XUV 300 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த XUV 3XOக்கு ஒரு பெட்டரான அவுட் சைட் டிசைன் எல்லா ஆங்கிள்லையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பெட்டரான டிசைன், ஸ்போர்ட்டிவான லுக், பில்ட் குவாலிட்டி மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வித் டெக் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே இந்த வண்டியோட ஹைலைட்டடான ஃபீச்சராக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் பர்சன்ஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான பை LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்குறாங்க. LED DRL வித் ஃப்ரண்ட் டர்ன் இண்டிகேட்டரோட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு கிளாஸியான கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்குறக்கே வண்டியை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காட்டுது. இந்த ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு உள்ளே பார்த்தோம்னா ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷ்டு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே நல்லா எடுத்துக்காட்டுது. இந்த ஹெட்லாம்ப் செட்டப்போட அவுட் சைடு பார்த்தோம்னா ஒரு டைமண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் கிரிலோட டிசைனும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் கிரிலோட சென்டரில் பார்த்தோம்னா மஹேந்திராவோட ட்வின் பிக் லோகோ பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லோகோவோட 2 பக்கத்துலையும் 6 வெர்டிக்கல் ஸ்லாட்டும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் என்ஜின் மற்றும் ரேடியேட்டருக்கு கிடைக்கிற மாதிரி வைடரான ஏர்டாம் ஓப்பனிங் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்குறாங்க. பம்பரோட எட்ஜில் பார்த்தோம்னா ஒரு ஸ்கிட் பிளேட் டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. வண்டியோட அண்டர் சேஸ் கீழே பார்த்தாலும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் அசம்பிளிங் கொடுத்துருக்குறாங்க. அண்டர் சேஸ்லையும் என்ஜினை ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான என்ஜின் கார்டும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹூட் டோர் மேலேயும் கேரக்டர் லைன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். 4 கேரக்டர் லைன்ஸ் இந்த ஹூட் டோர் மேலே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏரோடைனமிக் பர்பஸ் மற்றும் ட்ராக்கிங் போர்ஸை அரெஸ்ட் பண்ணதுக்காக இந்த கேரக்டர் லைன்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வைடரான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டிரைவருக்கு ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கை ரூஃப் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். 2 ப்ரெஸ் ஃபிட் ரூஃப் ரெயிலும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரூஃப் ரெயிலையும் டைமண்ட் பேட்டர்ன் டிசைன் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ரியர் ஸ்பாய்லர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் AX5 வேரியண்ட்டில் இருந்து கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. A, B மற்றும் C பில்லரில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பிளாக் அவுட் டேப் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க.
இது பார்க்குறதுக்கு வண்டியை ரொம்ப ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. சி பில்லரில் பார்த்தோம்னா ஒரு கிளாஸியான பியானோ பிளாக் ஃபினிஷிங் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு வண்டியை ரொம்ப நல்லாவே எடுத்துக்காட்டுது. எக்ஸ்யூவி 300 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸ்யூவி 3XOவுக்கு ஒரு பெட்டரான ஆப்டிமைஸ்டு சைடு வியூ ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்கிறத நம்ம எங்கே பார்க்க முடியும். பிளாக் கலர்டு ஓஆர்விஎம் வித் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் ஃபீச்சரோட கொடுக்குறாங்க. இந்த ஃபீச்சர் பொறுத்தவரையில் AX5 வேரியண்ட்டில் இருந்தே நமக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக்கலி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கலி மிரர் அட்ஜஸ்டபிள் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான MX1 வேரியண்ட்டில் இருந்தே கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 360 டிகிரி சரவுண்ட் வியூ சிஸ்டம் பொறுத்தவரையில் AX5 லக்ஸரி மற்றும் AX7 லக்ஸரி வேரியண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கன்சியூமருக்கு ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஓஆர்விஎம்மோட மிரர் டிசைனும் ரொம்பவே வைடராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டிஜிடிஐ ஆட்டோமேட்டிக் பேட்சிங்கும் வண்டியோட லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இந்த பேட்சிங்கை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைட் பார்த்தோம்னா பிளாங்காக தான் விட்டுருக்குறாங்க. டிசைனில் ஒரு பெட்டரான அப்கிரேடேஷன் நடந்திருக்கிறத வண்டியோட எல்லா ஆங்கிள்லேயும் நம்ம இங்கே பார்க்க முடியும். பாடி கலர்டு டோர் ஹேண்டில் வித் ரெக்வஸ்ட் பட்டன் ஃபீச்சரோட கொடுத்துருக்குறாங்க. ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் பொறுத்தவரையில் MX2 வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேனுவல் கீலாக் ஆப்ஷனும் இந்த டிரைவர் டோர் ஹேண்டிலில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பேசிவ் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சரும் AX5 வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த AX7 வேரியண்ட் பார்க்கும்போது ஒரு பெட்டரான வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். AX7 லக்ஸரி பேக்கேஜில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் இந்த AX7 வேரியண்ட்டிலேயே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற சப் 4 மீட்டர் SUVயில் பார்க்கும்போது ஒரு பெட்டரான டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த XUV 3XO மட்டும்தாங்க. ஸ்டைலிஷான 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீலும் இந்த AX7 வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. AX5 வேரியண்ட் பொறுத்தவரையில் 16 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த AX7 வேரியண்ட்டுக்கு பார்த்தோம்னா 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா மெர்க்பர்சன் ஸ்ட்ரட் வித் ஆன்டி ரோல் பார் சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு மற்றும் ரியர் வீலுக்கு எல்லா வீலுக்குமே டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான பிரேக்கிங் கிடைக்கிற மாதிரி ஆல் வீல் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரியர் வீலுக்கும் ஒரு ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷன் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்குறாங்க. இந்த 3XO AX7 வேரியண்டோட டயர் சைஸ் பார்த்தோம்னா 215/55 R17 ரேடியல் டியூப்லெஸ் டயர் இந்த 3XOவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டீசெண்டான வீல் ஆர்ச் வித் கிளாடிங் ஃபீச்சரும் 3XOவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட அண்டர் சேஸ் கீழே போய் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். அண்டர் சேஸ்லையும் ஒரு பெட்டரான அசம்பிளிங் மற்றும் இன்சுலேஷன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷன் சிஸ்டமோட காயில் ஸ்ப்ரிங் நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் மற்றும் மஃப்ளரும் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் XUV 300 மாதிரியே பூட்குள்ளேயே பிளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்டரான ரியர் வியூ ப்ரெசன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்டிமைஸ்டு டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபினிட்டி LED டெய்லாம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் MX3 Pro வேரியண்ட்டில் இருந்தே கொடுக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு வண்டியை ரொம்ப சூப்பராக எடுத்துக்காட்டுது. ஸ்பாய்லர் வித் ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட் ஃபீச்சரும் AX5 வேரியண்ட்டில் இருந்தே கொடுக்குறாங்க. ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் டிஃபாக்கர் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான டெய்லாம் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. போட் டோரோட சென்டரில் பார்த்தோம்னா மஹேந்திராவோட ட்வின் பிரேக் லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே XUV 3XOவோட பேட்சிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. போட் டோர்லையும் ஒரு ப்ராப்பரான ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே வண்டியை ரொம்ப ப்ரீமியமாக எடுத்து காட்டுது. நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷனுக்கு மேலே தான் ரியர் வியூ கேமராவும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் வியூ கேமரா ஃபீச்சர் பொறுத்தவரையில் AX5 வேரியண்ட்டில் இருந்து கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்டிமைஸ்டு டிசைன் பேட்டர்ன் இந்த வண்டியோட பூட் டோருக்கு கொடுத்துருக்குறாங்க. பூட் டோரோட ரைட் சைடு பார்த்தோம்னா AX7 வேரியண்டோட பேட்சிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் பம்பர் பொறுத்தவரையில் ஒரு ப்ராப்பரான ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் பம்பர் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பம்பரோட 2 எட்ஜஸ்லையும் ஒரு ரெஃப்ளெக்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பம்பரோட கீழே பார்த்தோம்னா ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்து காட்டுது.
பூட் டோரை அன்லாக் பண்ணுறதுக்கு வண்டியோட கீழேயே பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பூட் டோர் அன்லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பூட் டோரை அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்சும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்காங்க. 364 லிட்டர் லார்ஜான பூட் ஸ்பேஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஸ்பேசியஸ் கிடைக்கிற மாதிரி தான் இந்த பூட்டோட டிசைனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் ஸ்பேர் வீல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேர் வீல் மேலேயே டூல்ஸ் மற்றும் ஜாக் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலோட சைட்லையும் கொஞ்சம் ஸ்பேசியஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சியட் பிராண்ட் டயர்ஸ் தான் இந்த 3XOவுக்கு ஸ்பேர் வீலாக கொடுத்துருக்காங்க. ரெகுலராக நம்ம காரில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. குவாலிட்டியான மற்றும் சாலிடான மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டீசெண்டான லோடிங் லிப்பும் இந்த பூட்டுக்கு கொடுத்துருக்காங்க. லக்கேஜை நம்ம ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் இந்த லோடிங் லிப்பும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒயிட் கலர்டு ஹார்ட் பிளாஸ்டிக் இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் தான் இந்த பூட்லையும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே 2 கேரி ஹூக்கும் அவைலபிளாக இருக்குது. கேரி ஹூக்கில் பார்த்தோம்னா வெயிட் லெவலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7 kg மற்றும் 5 kg லக்கேஜை மட்டும் நம்ம இதில் ஹூக் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைட்லையும் 2 கேரி ஹூக் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் ஒரு இலுமினேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. நைட் டைம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இலுமினேஷன் லைட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் கேரி ஹூக் மேலே வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான பூட் டிசைன் தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. சீட் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 60க்கு 40 நம்ம சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. சீட்டை ஃபோல்ட் பண்ணுற லாக் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டை நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணி பார்ப்போம். 2 சீட்டையும் நம்ம ஃபோல்டிங் பண்ணோம்னா ஓவரால் 600 லிட்டர்ஸ் மேலே நம்ம பூட் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும். பெரிய சூட்கேஸ் இல்லைனா மினி ஃபர்னிச்சர் கூட வண்டியில் ஈஸியாக லோட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்பேசியஸும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60/40 சீட் ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷன் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான MX1 வேரியண்டில் இருந்தே கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். AX5 மற்றும் AX7 இந்த 2 வேரியண்ட்லையும் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. கன்சியூமருக்கு இந்த AX5 மற்றும் AX7 ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டாக இருக்கும். 3-point சீட் பெல்ட் ஃபீச்சர் எல்லா பேசஞ்சருக்கும் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டில் இருந்தே இந்த ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபீச்சரும் எல்லா சீட் பெல்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. XUV 300 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த XUV 3XOவுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 3 times இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். பூட் டோரோட எமர்ஜென்சி அன்லாக் ஸ்விட்ச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பூட் டோர்லையும் ஃபினிஷிங் மற்றும் இன்சுலேஷன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பூட் டோரோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் நம்ம எங்கே பார்க்க முடியும். இங்கே தான் ஸ்விட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பூட் டோரோட லாக்கும் நம்ம எங்கே பார்க்க முடியும். டோரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கிராப் ஹேண்டிலும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெட்டரான டிசைன் லாங்குவேஜ் மற்றும் ஃபீச்சர்ஸ் இந்த 3XOவோட எல்லா ஆங்கிள்லையும் இருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். வண்டியோட லெஃப்ட் சைடில் தான் ஃபியூல் ஃபில்லிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூல் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணுற லிவர் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா மொத்தம் 42 லிட்டர் வருது. ஒரு பெட்டரான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பெட்ரோல் மற்றும் டீசல் ரெண்டுக்குமே 42 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. பெட்ரோலில் வண்டியோட மைலேஜ் பார்த்தோம்னா 18.20 கிலோமீட்டர் மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியோட மைலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சஃபிஷியண்டான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் மைலேஜ் வைஸ் ஒரு பெட்டரான மைலேஜ் கிடைக்கிற மாதிரி தான் இந்த வண்டியோட என்ஜினையும் டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் ஸ்பேசியஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். டிரைவரோட டோர் பேனலில் பார்த்தோம்னா ஒரு ப்ரீமியமான டுவெல் டோன் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க.
ஒயிட் கலர் வித் பிளாக் லெதர்டு ஸ்டிச்சிங் இந்த டோர்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். சில்வர் குரோம் ஃபினிஷ்டு டோர் அன்லாக் லிவர் இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல் பட்டன் மற்றும் ஓஆர்விஎம்மோட ஃபோல்டிங் பட்டனும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்க கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு ரெட் கலர்டு ரெஃப்ளெக்டரும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். டோரோட டிசைன் ரொம்பவே பெட்டரா பண்ணியிருக்காங்க. விண்டோவோட சைஸும் ரொம்பவே லார்ஜா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் வண்டிக்குள்ளே நம்ம ஈஸியாக போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. டிரைவரோட ஃபுட் போர்ட்லையும் ஒரு பிளாக் கலர்டு கார்னிஷ் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. AX5 வேரியண்டில் இருந்தே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஃபியூல் ட்ரங்கோட அன்லாக் லிவர் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக் மற்றும் ஆக்சிலேட்டருக்கு ஃபுல்லாகவே மெட்டல் பெடல் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இந்த வண்டிக்கு கிளச்சு வரதில்லை. பிரேக்கோட பெடல் பொறுத்தவரையில் ரொம்ப வைடராக பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாய்லர் டோரோட அன்லாக் லிவர் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஃபியூஸ் பாக்ஸும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ஜினோட ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் மற்றும் ஹில் ஹோல்ட் பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 3 டம்மி சுவிட்ச் ப்ரொவிஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான சாஃப்ட் டச் லெதரைட் ட்ரீட்மெண்ட் வண்டியோட டேஷ்போர்டு மற்றும் டோர் ட்ரிம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங்கோட டிசைனும் பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு 3 ஸ்போக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங் வீலோட சென்டரில் பார்த்தோம்னா மஹேந்திராவோட ட்வின் பீக் லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு ஒரு ஏர்பேக்கும் இந்த ஸ்டீரிங் வீலில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் MX2 வேரியண்டில் இருந்தே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் பார்த்தோம்னா MX3 வேரியண்டில் இருந்து கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. 3 ஸ்டீரிங் மோட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கம்ஃபர்ட் மோட், ஸ்போர்ட் மோட் மற்றும் நார்மல் மோட் அப்படின்னு 3 டைப் ஸ்டீரிங் மோட் இந்த வண்டிக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்டீரிங் மோட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கன்சியூமருக்கு ஒரு பெட்டரான டிசைன் ஃபீச்சர்ஸ் மற்றும் கம்ஃபர்ட் கிடைக்கிற மாதிரி தான் இந்த 3XOவை மஹேந்திரா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான 26 சென்டிமீட்டர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே டிஜிட்டலில் தான் இந்த கிளஸ்டர் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் AX5 வேரியண்டில் இருந்து கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிளஸ்டர் ஆஃபில் இருக்கும்போது டிஜிட்டல் கிளாக் இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். ஆட்டோ ஹெட்லாம்ப் மற்றும் ஆட்டோ வைப்பர் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. வைப்பரோட கண்ட்ரோல் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லாம்போட கண்ட்ரோல் சுவிட்ச் இங்கே அவைலபிளாக இருக்குது. சுவிட்ச் பொறுத்தவரையில் ஒரு ஸ்டைலிஷான ரோட்டரி டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வண்டியோட கீ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இதுதான் வண்டியோட கீ. மஹேந்திரா தார் மற்றும் மஹேந்திரா ஸ்கார்பியோவில் வர அதே கீ பேட்டர்ன் டிசைன் தான் இந்த 3XOவுக்கும் கொடுத்துருக்காங்க. அன்லாக் பட்டன் மற்றும் லாக் பட்டன், பூட்டோட அன்லாக் பட்டனும் இதில் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மஹேந்திராவோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஃப்ளிப் கீ டிசைன் தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக வெயிட்லெஸ்ஸாக தான் இந்த கீ இருக்குது. பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இந்த கீயோட டிசைனை கொடுத்துருக்குறாங்க. இக்னிஷனை ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் டிஸ்பிளே இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜிப் ஜாப் ஜூம் அப்படின்னு 3 டிரைவிங் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த கிளஸ்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டீரிங் வீலில் தான் கண்ட்ரோல் பட்டன் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்டனை நம்ம ஆக்சஸ் பண்ணி வெஹிக்கிளோட இன்ஃபோ, ஃபியூல் இன்ஃபோ, நேவிகேஷன், டிஸ்பிளே லேஅவுட் மற்றும் செட்டிங்ஸ், அலர்ட் ஹிஸ்ட்ரி,
டிரைவ் இன்ஃபோ எல்லாமே பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக டிரைவருக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த கிளஸ்டரோட டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்டர் பட்டனும் அவைலபிளாக இருக்குது. நம்ம செட்டிங்கை ஆக்சஸ் பண்ணிட்டு இதில் என்டர் ப்ரெஸ் பண்ணால் இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். இந்த பட்டனுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி ஆக்சஸ் பண்ணுற டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம டிஜிட்டல் கிளாக், டிஸ்டன்ஸ் டு எம்டி, டைம் டு ஹவர், ஆவரேஜ் ஸ்பீட் இது எல்லாமே நம்ம ஈஸியாக இதில் பார்க்க முடியும். டேட் மற்றும் டைம் கூட பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிளஸ்டரோட லெஃப்ட் சைடு ஃபியூல் கேஜ் மீட்டரும் ரைட் சைடு இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டரும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் ஓடோ ரீடிங்கும் இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவுட் சைடு டெம்பரேச்சரும் நம்ம இதிலேயே பார்த்துக்க முடியும். சீட் பெல்ட் வார்னிங், ஹேண்ட் பிரேக் வார்னிங், ஹை ஸ்பீட் அலர்ட் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டைலிஷான டுவெல் டோன் டேஷ்போர்ட் டிசைன் தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த டேஷ்போர்ட் மேலே பார்த்தோம்னா ஒரு லெதர் ஸ்டிச்சிங் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாசிக்கலாக வண்டியை எடுத்துக்காட்டுது. இங்கே எல்லாமே லெதர் ஸ்டிச்சிங் போல கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு ட்விட்டர் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு ட்விட்டர் மற்றும் இங்கேயும் ஒரு ட்விட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. SRS ஏர்பேக்கும் இந்த ஏ பில்லரில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டீரிங்கில் டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கு டேஷ்போர்ட்லேயும் ஒரு ஏர்பேக் அவைலபிளாக இருக்குது. சைடு பீம்லையும் ஏர்பேக் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிரைவருக்கும் இந்த சைடு ஏர்பேக் அவைலபிளாக இருக்குது. ரியல்லையும் சி பில்லரில் ஏர்பேக் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு சி பில்லர்லையும் ஏர்பேக் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கேயும் ஒரு ப்ராப்பரான 26 சென்டிமீட்டர் ஹெச்டி இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் வயர்டு ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹார்மனோட கர்டான் ப்ரீமியம் ஆடியோ சிஸ்டம் வித் ஆம்பிளிஃபயர் சப்வூஃபரோட இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான எஃபெக்டிவான ஆடியோ சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. டச் ஸ்க்ரீனும் டச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சென்சிட்டிவிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. 6 ஸ்பீக்கர் ஆப்ஷனும் AX5 வேரியண்ட்டில் இருந்தே கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. 2 ட்விட்டர் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. கன்சியூமருக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சர் இதில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு எஃபெக்டிவான சவுண்ட் சிஸ்டம் தான் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ரீமியமான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த AX7 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்பரான செலெக்ஷனாக இந்த XUV 3XO இருக்குது. ரெண்டு ஏசி வென்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 4-வே அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி தான் இந்த ஏசி வெண்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏசி வெண்டை சுற்றி ஒரு சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் ஒரு ஸ்பிளிட் அப்பும் கொடுத்துருக்குறாங்க. டேஷ்போர்டோட கன்சோலுக்கு மட்டும் ஒரு கிளாஸியான பியானோ பிளாக் ஃபினிஷிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் மேலேயே டைமண்ட் டிசைன் பேட்டர்னும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக வண்டியை எடுத்துக்காட்டுது. ஃபுல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சிஸ்டம் தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அசால் லேம்போட பட்டன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவிங் மோட் சேஞ்ச் பண்ணுற சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 3 டிரைவிங் மோட் இந்த 3XOவுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜிப் ஜாப் ஜூம் அப்படின்னு 3 டிரைவிங் மோட் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவிங் மோட் செலெக்ஷன் மற்றும் ஆக்சஸ் பண்ணுறதை நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். ஏசியோட ஃபேன் அட்ஜஸ்டபிள் சுவிட்ச் மற்றும் டெம்பரேச்சர் அட்ஜஸ்டபிள் சுவிட்ச் இங்கே அவைலபிளாக இருக்குது.
சி டைப் சார்ஜிங் போர்ட்டும் இங்க அவைலபிளா இருக்குது. யூஎஸ்பியும் இங்க கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சரும் இதுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் ஷாஃப்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங், ரிவர்ஸ் மற்றும் நியூட்ரல் டிரைவ் மோட் இந்த கியர் ஷாஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கியர் ஷாஃப்ட்டை லாக்கிங் பண்ற சுவிட்சும் இங்க அவைலபிளா இருக்குது. இங்க ஒரு ஹேண்ட் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கோட பட்டன்ல பார்த்தோம்னா சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க 2 கப் ஹோல்டர் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. சீட் பெல்ட்டோட லாக்கிங் பட்டனும் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு க்ளோ பாக்ஸும் அவைலபிளா இருக்குது. க்ளோ பாக்ஸ்லயும் ஒரு டீசென்டான ஸ்பேசியஸ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கோல்டு க்ளோ பாக்ஸ் ஃபங்க்ஷனும் இதுல அவைலபிளா இருக்குது. உள்ள ஒரு லேம்பும் கொடுத்துருக்காங்க. நைட் டைம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த க்ளோ பாக்ஸோட டோர்லையும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் போல கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது இந்த க்ளோ பாக்ஸ்ல. இந்த டேஷ்போர்ட்லையும் ஒரு கிளாஸியான டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு டைமண்ட் டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வண்டியை ரொம்ப கிளாசிக்கா எடுத்து காட்டுது. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லையும் ஆர்மன் கர்டான் அப்படின்னு பேட்சிங் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பிராண்டடான இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்கு ஒரு சன்வைசரும் அவைலபிளா இருக்குது. இந்த சன்வைசர்ல ஒரு ஸ்மார்ட் லேம்பும் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு எல்லோ கேம்பின் லேம்பும் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல ஸ்கைரூஃபோட கண்ட்ரோல் சுவிட்சும் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. சன்ரூஃபை நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்கைரூஃபை நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு வைடரான ஸ்கைரூஃப் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேன் சன்ரூஃப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் MX3 வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்குது. இந்த ஸ்கைரூஃப் ஃபீச்சர் பார்த்தோம்னா AX7 வேரியண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. மைக்கோட ப்ரொவிஷன் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு ஆட்டோமேட்டிக் IVRமும் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்சும் இங்க அவைலபிளா இருக்குது. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி கிளாஸ், ஸ்மார்ட் லைட் ஃபீச்சர் எதுவும் இல்லை, பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்தவரையில ஒரு பிரீமியமான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் இந்த 3XOக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் நல்ல குஷனிங்காகவும் லம்பர் சப்போர்ட் மற்றும் அண்டர் டை சப்போர்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட் ஃபீச்சர் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. ஒரு ப்ராப்பரான பக்கெட் டைப் சீட் சிஸ்டம் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர்ல போய் சீட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ரியர் டோரோட பேனல்லையும் ஒரு ப்ராப்பரான டோல் டவுன் காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கே வண்டியை ரொம்ப ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. சில்வர் குரோம் ஃபினிஷ்டு டோர் அன்லாக் லிவர் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல் பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம கீ வச்சு தான் இந்த சைல்டு டோர் லாக்கை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் எப்பவும் போல் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. வண்டிக்குள்ளே கன்சியூமர் போகிறதுக்கு ஸ்பேசியஸ் நல்லாவே கிடைக்கிற மாதிரி இந்த டிசைனை பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் மெட்டீரியல் கலருக்கு மேட்சிங்காக சீட்டோட கலரும் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் கொடுத்துருக்குறாங்க. சீட்டில் உட்காந்து லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெட்ரூமும் கேட்கவே வேண்டாம், ஒரு சஃபிஷியண்டான ஹெட்ரூம் தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. சீட் பாக்கெட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பர்ஸ் இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் நம்ம வைக்கிற மாதிரி 2 வைடரான சீட் பாக்கெட் ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரியர் ஏசி வெண்ட் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. 4-வே அட்ஜஸ்டபிள் நம்ம இதில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இங்கேயும் ஒரு சி டைப் சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் பாயிண்ட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ரியர்லையும் சீட் மெட்டீரியல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராப்பும் இதில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. முதலே சொன்ன மாதிரி ரியர்லையும் எல்லா சீட்டும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் இந்த சி பில்லரில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க 2 சைடும். இங்கேயும் நம்ம ரியர் சீட்டில் இருந்துக்கிட்டே ஈஸியாக பூட்லையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரீமியமான ஒயிட் கலர் இன்டீரியர் டிசைன் இந்த 3XOவோட இன்டீரியரை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்து காட்டுது. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டிலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த கிராப் ஹேண்டிலேயே ஒரு கேரி ஹுக்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ரூஃப் லேம்ப் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ரூஃப் லேம்ப் தான் 2 சைட்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் பொறுத்தவரையில் டிரைவர் லொகேஷன் தவிர மற்ற எல்லா லொகேஷன்லையும் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. நம்ம ரியர் சீட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ப்ரீமியமான டேஷ்போர்ட் டிசைன் இந்த 3XOவில் நம்ம பார்க்க முடியும். டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் வைடரான விண்ட்ஸ்கிரீன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. டேஷ்போர்ட் மற்றும் டோர் ட்ரிம்ஸில் இருக்கிற லெதரேட் ட்ரீட்மெண்ட் வண்டியோட இன்டீரியரை ரொம்பவே கிளாசிக்காக எடுத்துக்காட்டுது. AX7 வேரியண்ட்டை விட AX7 லக்ஸரி பேக்கேஜில் பார்த்தோம்னா லெவல் 2 ADAS 360 டிகிரி சரௌண்ட் வியூ சிஸ்டம் வித் பிளைண்ட் வியூ மானிட்டர், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட், இந்த ஃபீச்சர் மட்டும் தான் மிஸ் ஆகுது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த AX7 வேரியண்ட்டில் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி என்ஜின் மற்றும் என்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு பவர்ஃபுல்லான மற்றும் ஃபியூல் எஃபிஷியண்டான இன்ஜின் தான் இந்த 3XOவுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆம்ஸ்டாலியன் டர்போ சார்ஜ்டு இன்டர்கூல்டு கேசோலைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் TGDI இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. போனட் டோரும் ஒரு ஹெவியான போனட் டோர் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 3 இன்ஜின் ஆப்ஷன் மஹிந்திரா கொடுக்குறாங்க. ஆம்ஸ்டாலியன் டர்போ சார்ஜ்டு மல்டிபான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் என்ஜின் மற்றும் ஆம்ஸ்டாலியன் டர்போ சார்ஜ்டு இன்டர்கூல்டு கேசோலைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின் மற்றும் டர்போ டீசல் வித் CRDA, இந்த மாதிரி 3 டைப் இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. போனட் டோர் மற்றும் இன்ஜினோட சரௌண்டிங்கை சுற்றி ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ஹீட் மற்றும் நாய்ஸ் இஷ்யூ வராத மாதிரி ஃபுல்லாகவே இன்சுலேஷன் மெட்டீரியலால் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் மற்றும் இன்ஜினியரிங் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்பரான TGDI என்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 1.2 லிட்டர் வருது. மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 96 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் எடுத்துக்கிட்டோம்னா 230 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷனில் இந்த என்ஜின் அவைலபிளாக இருக்குது.
ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 18.20 கிலோமீட்டர் இந்த இன்ஜின் மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ட்வின் ஹெச்டி 26 சென்டிமீட்டர் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அடார்னக்ஸ் கனெக்ட் வித் பில்ட்-இன் அலெக்சா, ஆன்லைன் நேவிகேஷன், wireless Android and Apple CarPlay, dual zone climate control AC system, rear view camera, passive keyless entry, push button start, leather steering and gear knobs, tire pressure monitoring system, electrically foldable ORVM, height adjustable driver seat, rear armrest with the cup holder, auto headlamp with the auto wiper feature, rear wiper and washer feature, roof rails and rear spoiler, ரியர் டிஃபாக்கர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த 3XOவில் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் 6 ஏர்பேக் ஃபீச்சர் ஸ்டாண்டர்டாகவே பேஸ் வேரியண்டில் இருந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட், சைல்டு டோர் சேஃப்டி லாக், பவர் விண்டோ, ஒன் டச் டவுன் அண்ட் அப், சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபார் ஆல் பேசஞ்சர், ஃப்ரண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட், 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஃபார் ஆல் பேசஞ்சர், ஃப்ரண்ட் பார்க்கிங் அசிஸ்ட் சிஸ்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த 3XOவில் அவைலபிளாக இருக்குது. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு பெர்ஃபெக்டான சேஃப்டி மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்கிற காராக இந்த 3XO இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்கிறதுனால டிரைவிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சிட்டி டிரைவிங் மற்றும் பிகினர்ஸுக்கு இந்த கார் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தோம்னா 17,29,051 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.